ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து கொலக்கட்டை 3 விதமான கொலக்கட்டையும் ஒரு சுண்டல் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேங்க. இது வந்து ஆச்சி பிராண்டட் தான் மாவு. அது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ அளவு. அவல் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கம்பு மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. மொத்தமாக இதுக்கு ஒரு அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டே சென்னா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ தேங்காய் வந்து ஒரு துண்டு, ஒரு 1/4 கிலோ அவலுக்கு ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த அவலை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. போட்டு அதே மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ண தேங்காய் பீஸும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். தேங்காவும் இந்த அவலும் சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு வந்து நான் நல்லா தேங்காய் வந்து துருகி ஒரு கப் போல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் இந்த அவலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்தாச்சு. நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல், நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்கு உப்பு நான் அதில் ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து இப்போ நான் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. பிசைஞ்சிட்டு தண்ணி நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அந்த தண்ணியை நல்லா தொளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, பார்த்துட்டு நீங்கள் நல்லா சூடான தண்ணி இது. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அவல் கொழுக்கட்டை. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. தேய்ச்சிட்டு தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அருமையான நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் வச்சுக்கலாங்க. இப்போ அப்படியே வந்து இட்லி பானைக்குள்ளே இறக்கிக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ உள்ளே வச்சாச்சு. வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு எடுத்துருக்க கம்பு மாவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்தாச்சுங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதில் அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நாட்டு சக்கரை ஒரு 2 டீஸ்பூன், நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு. எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிணையும் போது நம்மளுக்கு பதம் வரணும். இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதே மாதிரியே இப்போ நம்ம கம்பு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக நான் நெய் அப்ளை பண்ணால் அந்த எடுத்த வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்து இப்போ நல்லா பிணைஞ்சு சாஃப்டாக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அவல் கொழுக்கட்டை சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் கம்பு மாவும் நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி நெய் வந்து கொஞ்சமாக அந்த இட்லி தட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி உள்ளே வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான கம்பு மாவில் கொழுக்கட்டையும் நம்ம அவல் கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணிவிட்டு இட்லி பானையில் உள்ளே இறக்கிடலாங்க. இந்த பக்கம் ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சுங்க. வச்சுட்டு இனிப்பு கொழுக்கட்டைக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு போல் சொரகின தேங்காய். இப்போ அந்த தேங்காய் உள்ளே சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்தால் போதும். இந்த பக்கம் வந்து வெல்லம் வந்து சுத்தமான வெல்லமாக இருக்கனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இந்த கல் தூசியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றியாச்சு. இந்த பக்கம் கம்பு மாவு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம வெல்லம் தேங்காய் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு அரை கப்பு போல் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த பூரணத்தில் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1/2 கப்பு மாவு எடுத்துருக்கேங்க, ஆச்சி கொழுக்கட்டை மாவு. அது கூடயே கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் நெய். இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்த தண்ணி எடுத்துருக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து அந்த மாவு ரெடியாகி வச்சுருக்கோம். இப்போ வந்து கார கொழுக்கட்டைக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து
வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி போட்டு அதே மாதிரி சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இப்போ பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வதக்கிற வீடியோ உங்களுக்கு கட் ஆயிடுச்சு, காமிக்க முடியல. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அதே மாதிரி இட்லி தட்டில் நம்ம இந்த காரக்குழக்கட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இட்லி குண்டால் இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததும் பார்க்கலாம். இந்த பக்கம் சென்னா வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம தாளிச்சுக்க போகிறோம். ஒரு வடை சட்டி வச்சாச்சு. 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டேன். கடுகு கொஞ்சம், வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இருக்குது, அதே உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் சென்னா வேக வைக்கும்போது நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் உப்பு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்தாச்சு, உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக இஞ்சி அரைச்ச பேஸ்ட் இருந்தது, அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம சொரகியும் சேர்த்துக்கலாம். தேங்காவும் போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, சென்னா சுண்டல் சூப்பராக ரெடி ஆச்சு. இந்த பக்கம் காரக்குழக்கட்டை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பூர்ணம் ஆறுறதுக்குள்ளே நான் அந்த காரக்குழக்கட்டை செஞ்சுக்கலான்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் இதை இடையில நாங்கள் செஞ்சுட்டோம். இந்த பக்கம் நம்ம பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மோல்டு எனக்கு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ பூர்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இப்போ நம்ம நல்லா அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே எடுத்துக்காங்க. அருமையாக வருது பாருங்கள். சூப்பரான நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் பால் டைப்லேயும் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, அருமையான 3 விதமான கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. காரக்குழக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கம்பு மாவு கொழுக்கட்டை, அவல் கொழுக்கட்டை, நம்ம சென்னா சுண்டல். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கும்.